லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ சொன்னது வார்த்தை இல்ல சஞ்சய், அத்தனை துப்பாக்கில இருந்து வந்த தோட்டாவுக்கு சமம். அது என் மனசை ரணமாக்கிருச்சு. அந்த ரணம் ஆறதுக்கு மருந்தே இல்ல. இனி என் உசுறு போற வரைக்கும் அது என் மனசை விட்டு போகாத. இனி உனக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. என்ன நிம்மதியா இருக்க விடு. தயவு செஞ்சு திரும்ப எனக்கு போன் பண்ணாத. வித்யா 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 ஒரு நிமிஷம் வித்யா, என்ன மனுஷன் வித்யா. வித்யா நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. வித்யா ப்ளீஸ் வித்யா. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாப்பா. பாருங்கப்பா, நான் எவ்வளவு சொன்னாலும் அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. என்ன அவ வேணான்னு சொல்றாப்பா. அப்பா அவ அப்படி சொல்ல சொல்ல என் நெஞ்சில ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி இருக்குப்பா. வித்யா இல்லாம என்னால வாழவே முடியாதுப்பா. அப்பா எனக்கு வித்யா வேணும்ப்பா. அவ இல்லாம வாழ முடியாது. எனக்கு வேணும்ப்பா. என்னடா? சரி சரி. வித்யா இனிமே நம்ம வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டாளா பெரியம்மா? நம்ம அம்மாவோட கோபம் குறையவே குறையாதான். அவங்க வித்யாவை ஏத்துக்கவே மாட்டாங்களா? என்னால எதுவுமே சொல்ல முடியல மனசா. இப்பதான் அம்மா அவளை ஏத்துட்டாங்க. குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஒரே நாள்ல தனித்தனியா பிரிஞ்சுட்டோமே பெரியம்மா. மனசா என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏன் கண்ணை கசக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல யாரோட உசுரும் போயிடல. வேதா பின்ன என்னக்கா? எதுக்கு எல்லாரும் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் செஞ்ச காரியத்துக்கு நான் தான் அப்படி உட்கார்ந்திருக்கணும். இந்த வீடு எப்பவும் போல இருக்கணும். எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. விஜய், அம்மா, காலேஜ்ல சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. சரிம்மா. ஸ்னேகா, அத்தை, இன்னையில இருந்து நீயும் காலேஜுக்கு வரணும். சரிங்க அத்தை. ஆமா, சஞ்சய் எங்க? நைட் என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப ரூம்ல பார்த்தேன் காணோம். காலையில இருந்து நானும் பார்க்கலம்மா. அவன் நம்பருக்கு கால் பண்ணு. நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா? ஐயோ எங்க போனா? விஜய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாரு. சரிப்பா. சஞ்சய் இங்க வந்தானா? சரி. என்னாச்சுடா? யாருக்கு எதுவும் தெரியலையாமா? ஐயோ, அவசரப்பட்டு அண்ணன் ஏதோ தப்பா யோசிச்சிருக்க போதும் தெரியலையே. கடவுளே, அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது. அண்ணா ஸ்டாப் பண்ணிக்கீங்கண்ணா. சஞ்சய் வா. பொறுமையா 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 வித்யா எழுந்து எழுந்து எழுந்து. ஆண்டி ஆண்டி சஞ்சய், சஞ்சய், அப்பா, சஞ்சய், சஞ்சய், என்னாச்சுடா? சஞ்சய், டேய் சஞ்சய், சஞ்சய் என்னடா? சஞ்சய், டேய் டேய் எழுந்துடா, எழுந்துடா. சஞ்சய் சஞ்சய் குடிச்சிருக்கானா? ஆமா ஆண்டி, எவ்வளவு குடிச்சானே தெரியல. மிட் நைட்ல வந்தான். வித்யாவை நினைச்சு புலம்பிட்டே இருந்தான். குடிக்க ஆரம்பிச்சான். இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துல பாட்டில் ஓடிச்சு. இவன் கையை இவனே கிழிச்சு பார்த்தான் ஆண்டி. டேய்
என்னப்பாச்சு? நாங்க எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண அங்கிள். இவன் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கான். சஞ்சய் சஞ்சய் எழுந்திரு சஞ்சய். சஞ்சய் சஞ்சய் சொன்னா கேளு. எழுந்திரு சஞ்சய். சஞ்சய் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இவன் இது வரைக்கும் குடிச்சு நாங்க பார்த்ததே இல்ல அங்கிள். இவனால வித்யா பிரிஞ்சு இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். சரி பாத்துக்கங்க அங்கிள். சரி நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சஞ்சய் 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 பாரு சஞ்சய் இங்க பாரு. சஞ்சய் அப்பா மனசா போய் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்து சரிடா ஒண்ணு இல்ல எந்திரி. எந்திரி. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. எழுந்துடா டேய். கேளு எழுந்துடா. எழுந்துடா டேய். மனுஷா சொல்லு ஊத்துமா தண்ணி நல்லா ஊத்து. ஊத்து ஊத்து. டேய் என்ன டேய் சொன்னா ஊத்து தண்ணி நல்லா ஊத்து. மனுஷருப்பா மனுஷரா. சஞ்சய் சஞ்சய் ஒண்ணு இல்ல சஞ்சய். ஒண்ணு சஞ்சய் பாத்து பாத்து டேய் மனுஷரா. கூட்டிட்டு போ. சஞ்சய் போடா போடா உள்ள. சஞ்சய் பாத்து பத்திரமா. சோஃபால படுத்து. ஷோ வேதா குடிக்கிற பழக்கமே இல்லாத நம்ம பையன் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனி இது அதிகமாகுமே தவிர குறையாது. அவனால வித்யாவை மறக்க முடியாது வேதா. அவதான் உலகம்னு வாழ ஆரம்பிச்சவன அவ இல்லாம வாழ சொல்றது முட்டாள்தனம். உன்னோட வீண் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு அவன் அவ கூட சேர்த்து வைக்கிற வழிய பாரு. நமக்கு நம்ம பையன் வாழ்க்கையை விட பழைய பகை ஒண்ணும் பெருசு இல்ல வேதா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. என்ன ஆனாலும் சரி, நான் என்னோட முடிவுல இருந்து மாற மாட்டேன். இனி அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை பத்தி பேசாதீங்க. ஒன்னெல்லாம் பெத்த புள்ள வாழ்க்கையை விட உனக்கு பிடிவாதம் பெருசா போச்சுல்ல. உன்னோட இந்த பிடிவாதத்தால உன் கண்ணு முன்னாடியே இந்த குடும்பமே நாசமாக போகுது வேதா. அதை நீ பார்க்கதான் போற. அப்பவாது நீ திருந்திரியான்னு பாக்குறேன். வித்யா அப்பா நீ இன்னும் சாப்பிடவே இல்லையாமா? சாப்பிடுவேன்ப்பா. உங்களுக்கு பசிக்குதா? நான் சாப்பாடு ரெடி பண்ணவா? அம்மாடி நானே சமைச்சிட்டேம்மா. அப்பா என்னப்பா நீங்க? இருக்கட்டுமா, என் பொண்ணுக்கு நான் சமைச்சு போடக்கூடாதா? லக்ஷ்மி எங்கப்பா? வெளியில தான் விளையாடிட்டு இருக்கா. அவளும் இன்னும் சாப்பிடலாமா? லட்சுமி அப்பா அம்மாடி லட்சுமி இந்த வரேன்ப்பா. மாமா அப்பா சாப்பிடலாமாமா? அப்பா இருப்பா, நான் பரிமாறேன். இரு, நான் பரிமாறேன், நீங்க சாப்பிடுங்க. போதும்பா. வித்யா, நான் ஒரு விஷயம் கேட்டா நீ மறைக்காம உண்மையை சொல்லுவியாமா? என்னப்பா? இல்ல,
நீ ஒரு கோபத்துல அந்த வீட்டை விட்டு வந்துட்ட. அவன் கூட இனி எந்த ஒட்டும் இல்லை, உறவு இல்லைன்னு சொல்லிட்ட. ஆனா அவனை மறந்துட்டு நிம்மதியா வாழ முடியுமாமா? இல்ல அவன் கூட உனக்கு வாழ விருப்பம் இருக்குன்னா சொல்லுமா. உன் வாழ்க்கைக்காக நான் யாரு காலில் வேணாலும் விழ தயாரா இருக்கேன். அப்பா என்ன பேசுறீங்க? நீங்க ஏன்பா அவங்க கால்ல விழணும்? அதுக்காகவா அவங்க உறவே வேண்டான்னு நான் தூக்கி போட்டு வந்தேன்? இல்லம்மா, நான் இந்த முடிவுல இருந்து எப்பவும் மாறவே மாட்டேன்பா. இனி எனக்கு உறவுனா அது நீங்களும் தங்கச்சியும் மட்டும்தான். அப்போ நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய வித்யாவா மாறணுமா? நீ கண்ணை கசக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. சரிப்பா, சாப்பிடுமா, சாப்பிடு. அவனுக்கு போடுங்க. சரி. வா வேதா, உட்காந்து சாப்பிடு. சஞ்சய் எங்கக்கா? ரூம்ல இருப்பான். சாப்பிட்டானா? இன்னும் இல்ல வேதா. மனசா, போய் அவனை கூட்டிட்டு வா. அண்ணா, 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 அண்ணா கதவு தொற. அண்ணா, அண்ணா, அண்ணா. அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. எனக்கு பசிக்கல, போ. அண்ணா, என்ன மறுபடியும் குடிச்சியா அண்ணா? கையில என்ன? அவ்வளோ ஒன்றும் இல்லை. கையில என்ன? அதான் ஒன்றும் இல்லைங்க. நல்லா கைய காட்டு அண்ணா, காட்டுண்ணா. அண்ணா என்ன அது? அப்பா குடிச்சிட்டு வரும்போது அவருக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னா இப்போ நீ இப்படி குடிச்சிட்டு இருக்க? பாரு, என் நிலைமை இங்க இருக்கிற யாருக்கும் புரியாது. நீ வெளியில போ. நீ குடிக்கிறதுனால இப்போ எந்த பிரச்சனையும் தீர போறது இல்லனா? நான் தான் உன்னை கீழே போன்னு சொல்றேன்ல, கீழே போ. என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் வித்யா உன்னை மன்னிச்சு ஏத்துப்பானா? அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும். இப்படி குடிச்சு குடிச்சு உன்னை நீயே அழிச்சுக்காதண்ணா. ப்ளீஸ்ண்ணா, வந்து சாப்பிடுண்ணா. பசிக்கலன்னு சொல்றல, வெளிய போ. குடி போதெல்லாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கூட தெரியலல்ல. மனசா, தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்க. நீ மத்தவங்க நிலைமைய புரிஞ்சுக்கோனா? நீ இப்படி இருந்தா எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? ஏற்கனவே இந்த குடும்பம் நில குலைஞ்சு போயிருக்கு. 2 நாளா நீ கூட சரியா சாப்பிடல. என்ன நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? வா அண்ணா, பாத்து வந்து சொல்ல. வா அண்ணா. சஞ்சய், பாத்துண்ணா. டேய் சஞ்சய், என்னாச்சுடா? என்னடா? எடுத்து வைங்க. சஞ்சய், சட்னி வைக்கவா? அண்ணா, சஞ்சய், ஏண்டா இந்த மாதிரி பண்ற? என்ன பிரச்சனைடா உனக்கு? இப்ப கூட நீ குடிச்சிருக்கல்ல?
எங்க இருந்துடா வந்தது உனக்கு இவ்ளோ தைரியம்? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட இதெல்லாம்? சஞ்சய், உன்னதாண்டா கேட்டுட்டு இருக்கேன். சஞ்சய், நான் உன்னதான் கேக்குறேன். சஞ்சய், சஞ்சய் என்னடா பண்ற? சஞ்சய், நானும் ஒரு வார்த்தை பேசுன அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் குடிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? நான் குடிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா இப்பவே சொல்லுங்க, இதை விட்டு வெளியில போறேன். சஞ்சய், நீ என்னடா பேசுற? என்னடா பேசுறேன்னா என்ன பேசுறேன்னா என்ன பண்ண சொல்றீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் முசுரா நினைச்ச வித்யாவை இவங்க பகைக்காக மறைக்க சொல்றாங்க. அவளை பத்தி யாருமே இந்த வீட்டுல பேசக்கூடாதா? என்னால அப்படி இருக்க முடியாது. உங்களுக்காக, உங்களை வித்யாவோட அப்பா தப்பா பேசுனதுக்காக என்னையே அறியாம என் வித்யாவை தப்பா பேசிட்டேமா. அவ மனச சுக்கு நூறா உடைச்சிட்டேன். உசுரே போனாலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னவ உசுர் இருக்கிற வரைக்கும் எனக்கும் உனக்கும் எதுவும் இல்லைன்னு என்ன வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டான். எனக்கு அவ இல்லாத ஒவ்வொரு செகண்டும் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அதுல இருந்து தப்பிக்க வேற வழி தெரியல. எனக்கு இது ஒண்ணுதான் வழி. அப்போ நீ குடிக்கிறத நிறுத்த மாட்டேன், அப்படிதானே? உங்களுக்கு புரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. குடிக்கிறத நிறுத்த மாட்டேன் அப்படின்னா இனிமேல் என்னால குடிக்காம வாழ முடியாது. நான் குடிக்கவும் கூடாது, வித்யா கூட சேர்ந்து வாழவும் கூடாதுன்னா எப்படிமா? அதுக்கு உங்க கையில சொல்லுங்க, கொண்டு போட்டிருக்க. இதுக்கு அது ஒண்ணுதான் வழி. கொஞ்சம் பொறுமையா இருக்கா? அப்ப நீங்க சும்மா கம்மன் இருக்கப்பா. போதும், இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். எங்களால இப்ப என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன்ப்பா. நான் ஏன் உங்களுக்கு தெரியாதா? இந்த குடும்பத்துக்காக உசிரியை கொடுக்க துணிச்சா அவ. இப்போ அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு உங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வித்யாவை பத்தி இல்ல. நிம்மதியா உட்காந்து சாப்பிடுறீங்களே, ஆனா அவளுக்கு நாம செஞ்சிருக்கிற துரோகத்துக்கு இனி இந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காது. என்னால கூடிய நிறுத்த முடியாது, நிறுத்தவும் மாட்டேன். நான் அப்படிதான் குடிப்பேன். வேதா, 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 எங்க போற? கொஞ்சம் நில்லு. விடுக்கா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போச்சு, குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போச்சு. சஞ்சய், என்னடா அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சுடா உனக்கு? காயம் மூட, காயம் பட்டதுன்னா என் வழியில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான் இருக்கும். எனக்காக நீங்க யாருமே கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்க யாராலையும் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. என் வித்யாவை என்கிட்ட திருப்பி கொடுக்கவும் முடியாது. வேதா, சஞ்சய் இவ்ளோ குடிக்கிறானா? பாத்தியாக்கா, பாத்தியா எவ்வளவு பாட்டில்ஸ் வாங்கி வச்சிருக்கான்னு? பாத்தியா? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இது என்ன பையி? வேதா, என்ன பண்ற?
வேதா வேதா டேய் மா, இவன் என்னடா பண்றா? மா, நில்லுங்க. போடா, போடா, மா, நில்லுங்க. போடா. என்ன பண்றீங்க? மா, இருங்க. மா, அம்மா, வேண்டாம்மா. அம்மா, 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 போடு நில்லு. வெளியில. அம்மா, அம்மா, தூக்கி please, போடு மா. வெளியில. அம்மா, வேண்டாம்மா. அம்மா, பைய விடு இதெல்லாம் சஞ்சய். என்னால முடியாதும்மா. கையை எடு. சஞ்சய் வேண்டாம், வேண்டாம். அம்மா, சொன்ன கேளு. எடுத்துருங்க. வேண்டாம், வேண்டாம். என்ன சஞ்சய், வேண்டாம்மா. சொல்றேன் சஞ்சய். அம்மா, அண்ணா, இதெல்லாம் எடுக்க முடியாதும்மா. இதெல்லாம் நம்ம கேஸ் கேட்கணுமா? அம்மா, வேண்டாம்மா. அம்மா, please, மா. அம்மா, அம்மா, வேண்டாம்மா. அம்மா, நில்லுங்கம்மா. அம்மா, please. போடு வெளியில. அம்மா. தூக்கி போடு. போடு, போட்டு உட. எல்லாத்தையும் போட்டு உட. அம்மா, அம்மா, வேண்டாம். ஏய், சஞ்சய் நில்லு. அம்மா, 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 வேணாம்மா. அம்மா, 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 வேணாம். சஞ்சய் அம்மா, என்ன பண்ற? ஐயோ, ஏய், கையில குத்திர போதுடா. அம்மா. ஏய்! டேய்